நீங்கள் கலிஸ்தனிக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் ரெகுலர் புஷ்அப்ஸ் 10 reps 3 sets பண்ண முடியுது. ஆனால் அதை மட்டும்தான் கண்டினியூஸாக பண்ணுவீங்கன்னா உங்களுடைய புஷ்அப் ப்ராக்ரஸ் லெவலப் ஆகாது. ஸோ உங்களுடைய புஷ்அப் ப்ராக்ரஸ் லெவலப் ஆகணும்னா உங்களை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 3 வேரியேஷன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1, வெயிட்டட் புஷ்அப்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துக்கங்க. அந்த பேக்குக்குள்ளே வாட்டர் பாட்டில் இல்லை புக் புஷ்அப் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் 2 to 3 kgs மட்டும் யூஸ் பண்ணுங்க. போக போக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்பர் 2, எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸ் வந்து ரெகுலர் புஷ்அப்ஸ் மாதிரி தான். ஆனால் கீழே போயிட்டு மேலே வரும்போது நல்லா எக்ஸ்ப்ளோசிவாக புஷ் பண்ணி உங்கள் 2 கைகளையும் ஏரில் கொண்டு வரணும். நம்பர் 3, அசிஸ்டட் 1 arm புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸுக்கு ஒரு ஹேண்ட் ஃப்ளோர்லையும் இன்னொரு ஹேண்ட் ஏதாவது ஒரு எலிவேட்டட் பிளேஸ்லையும் வச்சுக்கலாம். இந்த எலிவேஷனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புஷ்அப்ஸை பண்ணும்போது ஃப்ளோரில் இருக்க ஹேண்ட்லேருந்து உங்களுடைய மேக்ஸிமம் பவரை ஜென்ரேட் பண்ணுங்க. அப்புறம் 6 to 8 reps ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் இந்த புஷ்அப்ஸ்லாம் இன்னைக்கு ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லை 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய புஷ்அப் ப்ராக்ரஸ் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் புஷ்அப்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலிஸ்தனிக்ஸ் பத்தின வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.